ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் பேட்டா இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இந்த கம்பெனிக்கு தெரியும். ரீட்டைலிங் செக்டாரில் இருக்கிற ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி தான் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, இந்த கம்பெனி டெக்னிக்கலாக வாங்குகிற இடத்துல இருக்கா, அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு என்ன டார்கெட், என்ன நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் 18,680 கோடி. இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் 20.58. இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ 70.63. இண்டஸ்ட்ரி இது பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இந்த கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வந்து 77.50. இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ 70.63. புக் வேல்யூ 113 ரூபாய். ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து அதாவது ரொம்ப அதிகமாக, கிட்டத்தட்ட ஒரு 12 மடங்கு அதிகமாக இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெகுலராக வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேட்டா இந்தியா லிமிடெட். சமீபத்தில் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சில வருடங்களாகவே இந்த கம்பெனி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனினால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ நம்ம டெக்னிக்கலாக இந்த கம்பெனி வந்து வாங்குகிற இடத்துல இருக்குதுன்றதுனால இந்த கம்பெனி வந்து ரொம்ப கீழ்நோக்கி வந்தது, ரொம்ப மேலே போயிட்டு ரொம்ப கீழ்நோக்கி வந்தது. இப்போ கீழ்நோக்கி வந்து அந்த கீழே ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கலாம். வாங்கினோம்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த கம்பெனியை வாங்கினோம் அப்படின்னா நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். வாங்க நம்ம டெக்னிக்கலாக இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போது பேட்டா இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனிக்கு நான் போட்டிருக்கிறது டே சார்ட்டு, டே கேண்டில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த கம்பெனி வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த கம்பெனியை ஏன் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் கண்டினியூவாக கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது. சமீபத்தில் வச்ச ஹை வந்து இதுதான் 1724. கிட்டத்தட்ட 20/12/2023 டிசம்பர் 20 அன்னைக்கு இந்த ஹை வச்சிருக்குது. அந்த ஹை வச்சதுலேருந்து ரொம்ப வேகமாக கீழ் நோக்கி வந்துருக்குது. கீழ் நோக்கி வந்து இந்த கம்பெனி வந்து இந்த இடத்துல, அதாவது 29/1/2024 ஜனவரி மாதம் 29 அன்னைக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு கேண்டிலில் ஒரு ஃபார்மேஷன் பண்ணி இருக்குது. அதாவது ஒரு இந்த கேண்டிலை பாருங்கள், இந்த கேண்டில் வந்து மேல் நோக்கி ஒரு சின்ன இது போயிருக்கு, ஒரு விக்கு போயிருக்கு. கீழ் நோக்கி ஒரு விக்கு வந்துருக்குது. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி வந்து இடையில நிற்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ஷேடோ போட்டுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து புல்லிஷ் பின் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு புல்லிஷ் பின் பார் போட்டிருக்கு. டெக்னிக்கலாக பியூர்லி டெக்னிக்கல் பை தான் பேட்டா இந்தியா. ஃபண்டமெண்டலாக வந்து இந்த கம்பெனி சமீபத்தில் கொடுத்த ரிசல்ட்டு அது எதுவுமே வந்து நல்லா இல்லை. பட் பியூர்லி டெக்னிக்கல் பை. அந்த கம்பெனி வந்து ஒரு பின் பார் ஃபார்மேஷன் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு ஹை வச்சுருக்குது, ஹை காட்டி இருக்குது. பட் ஆனால் அந்த லோ விட அதிகமான அந்த ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹையர் லோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேல் நோக்கி போயிருக்கு. பட் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1-2, அதாவது பிப்ரவரி மாதம் 1 அன்னைக்கு வந்து ஒரு சரிவு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 2 அன்னைக்கு மறுபடியும் ஒரு புது லோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து இதாகலை, ஆக்சுவலாக ட்ரேட் ஆகலை. ஒரு ஃப்ளாஷ் லோ 1421.15 அப்படின்னு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வச்சது ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு மறுபடியும் 1452.50 ரூபா அப்படின்ற இடத்துல வந்து இந்த பேட்டா இந்தியா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த கம்பெனி வந்து இந்த பின்பார், இந்த டெக்னிக்கலாக இந்த பின்பார், இதுக்காகவே நாம் இந்த கம்பெனி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.
இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு இந்த இடத்துல நாம் எடுத்து வைக்கலாம். இந்த 1452.40 அப்படின்ற லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸில் 5ஆம் தேதி என்னைக்கு இந்த கம்பெனி கொஞ்சம் மேலே போச்சுனாலும் சரி, கொஞ்சம் கீழே வந்துச்சுனாலும் சரி, இந்த கம்பெனியை நாம் வந்து எடுத்து வைக்கலாம். இதில் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSIயோட ஃபார்மேஷனும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கீழ்நோக்கி போயிருக்கு. கீழ்நோக்கி போயிட்டு இந்த இடத்துல, அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால், அதாவது அந்த பின்பார் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னத்து நாள் 25/1/2024 29ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த பின்பார் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கு முன்னத்து நாள் பார்த்தீங்கன்னா RSI 20 அப்படின்ற இடத்து வரைக்கும் கீழ் நோக்கி போயிருக்குது. அதுக்கு அடுத்த நாள் அதை விடவே கீழே ஒரு லோ வச்சிருக்குது. முன்னத்த நாளினுடைய லோ வந்து 1442, அடுத்த நாள் அந்த பின்பாருடைய லோ வந்து 1425. அதை விட லோ வச்ச அன்னைக்கு அதுலேருந்து RSI மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த பின்பாருக்கு வந்து RSIயும் வந்து சப்போர்ட் பண்ணி இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த பின்பார் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிட்டதுனால இந்த கம்பெனியை வந்து நம்ம 5ஆம் தேதி அன்னைக்கு 1452 ரூபா அப்படின்ற இடத்துல வந்து எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய முதல் டார்கெட், இந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1588 ரூபாய் வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 1588 ரூபாய் அப்படின்றது 50 டே மூவிங் ஆவரேஜ். இது வரைக்குமே இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 1610 ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனி வால்யூமோட க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இந்த கம்பெனி மேல் நோக்கி போய் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஹை 1724 ரூபாய் அப்படின்ற அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் டெக்னிக்கலாக பேட்டா இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து 5ஆம் தேதி என்னைக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸையோ அது கொஞ்சம் மேலேயோ கீழேயோ இந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் லாஸ் பிலோ 1380 1380 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் வச்சுட்டு இந்த கம்பெனியை எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா 1380 ரூபாய்ங்கிறது வந்து இப்போ 1452 ரூபாயில் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 72 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். டார்கெட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1588 ரூபாய், கிட்டத்தட்ட 130 ரூபாய் டார்கெட். 1610 ரூபாயை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிறப்ப மறுபடியும் மேல் நோக்கி போய் ஒரு 1700 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டா இந்தியா நாம் வாங்க வேண்டிய ஒரு பங்கு. இந்த ஷேரை நம்ம எடுத்து வைக்கலாம். டெக்னிக்கலாக ரொம்ப புல்லிஷ் மோட்ல இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த பின்பார் ஃபார்ம் ஆனதுனால மட்டும்தான் இந்த வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து வைக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கு முன்னால் எந்த ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணினாலும், யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் கண்ணை மூடிட்டு நாம் நம்பிடக்கூடாது. இந்த ஸ்டாக்கை எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம். பட் நீங்கள் ஒரு தடவை உங்களோட ஓன் அனாலிசிஸ் எந்த கம்பெனிலையாக இருந்தாலும் இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எடுத்து வைக்கணும். இந்த வீடியோவும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக போடப்பட்ட ஒரு வீடியோ தான். ஆனால் பேட்டா இந்தியா மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.